திருகார்த்திகை ஸ்பெஷலாக பனை ஓலை கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 உலக்கு பச்சரிசி அளந்து எடுத்து சேர்த்துட்டு 2-3 தண்ணி மாற்றி அலசி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி சேர்த்துட்டு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அரிசி நல்லா ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் ஃபேனுக்கு கீழே ஒரு 20 நிமிஷம் காய வச்சுக்கோங்க. இது காயக்கூடிய நேரத்திலே ஒரு கடாயில் 1/2 கப்பு சிறுபத்தம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு இதுவும் லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க சிறுபத்தம்பருப்போடையே சேர்த்துருங்க. இப்போ இதோட இனிப்புக்காக இது போல 2 துண்டு சர்க்கரையை கிரீட்டரில் வச்சு துருவி சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட 2 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கணும். இந்த பக்குவத்தில் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மாவோட சேர்த்துருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு கையாலேயே மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து விரவி எடுங்க. ஸ்டார்டிங்கில் வெற மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைய நல்லா லூஸான பக்குவத்துக்கு வரும். லூஸான பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா பிடிச்சு பாருங்க. நீங்க பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து கைக்குள்ள வச்சு உருட்டிட்டு வாழையிலே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நீளவாக்கில் கட் பண்ணிட்டு நடுவில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வண்ணமா தட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பனவோலை கிடைச்சிச்சுன்னா நீங்க பனவோலையிலையும் செய்யலாம். இது போல எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டீமர் பிளேட்ல அடுக்கிக்கோங்க. இது போல பெரளி இலை, பூவரச இலை, சக்கை இலையிலையும் செய்யலாம். நான் இப்போ சக்கை இலையிலையும் செஞ்சு காமிக்கிறேன். இலைக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இலைக்கு வெளியில வராத மாதிரி தேய்ச்சி தட்டி எடுத்துட்டு பிளேட்ல அடிக்கிட்டு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா உள்ள தட்டு போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில எடுங்க. கொழுக்கட்டை ரெடி. அப்புறம் என்ன செய்யுங்க, சுவைங்க ருசிங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா சேனல்